அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் வெளியில அது உண்மையா பொய்யா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு. அது நிறைய பேர் சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகல வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாவே இது ஒரு ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ். இது எப்படி பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்ஷியன்ட் பீப்புள் அவங்க எல்லாமே பண்ணி வச்சு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயங்களை நமக்கு ஒரு சாஸ்திரம்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப எல்லாமே சாஸ்திரம், அந்த மாதிரி ஒரு சாஸ்திரமா கொடுத்துருக்காங்க. அந்த சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்றதுனால நம்மளுடைய ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த குடும்பங்கள்ல ஒரு ஹாப்பினஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றது வாஸ்துப்படி நிறைய ப்ரூவான உண்மை. அது சம்பந்தமா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலியமா அதை நம்ம ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அதனால ஒருத்தர் டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. 3 வருடங்களுக்கு மேலே இருக்கலாம், 3 வருடங்களுக்கு மேலே இருக்கும். அந்த டைமில் ஆக்சுவலாக ஒரு கால் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். அந்த கால் எங்களோட பிஸ்னஸ் சைட்டை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், நீங்கள் வாஸ்து பார்த்துட்டு நீங்கள் என்ன உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு பேசினவர். யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சரி ரைட்டுன்னு சொல்லி போகும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்ன இதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சைட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அது ஒரு குடவுன். ஒரு குடவுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே டிரான்சிட் பாயிண்ட். கண்டெய்னரில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இறங்கி அங்கேருந்து சின்ன லாரிகளில் வேனில் இந்த மாதிரி வேறு இடங்களுக்கு போகுது. ஒரு C&F ஏஜென்சி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நல்ல பிஸ்னஸ் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி. கூப்பிட்ட நபரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நபர். அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, வச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன திடீர்னு இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பில்டிங்கை ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒரு பெரிய பில்டிங், பெரிய ஷெட்டு. கிட்டத்தட்ட லாரியோட பாடி ஹைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்டுக்கு இவங்க ஃப்ளோர் ஹைட்டில் ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது லாரியை நிறுத்தி அதுலேருந்து மெட்டீரியல் இறக்குறதுக்கோ, லாரியை பக்கத்தில் நிறுத்தி அதுலேருந்து மெட்டீரியல் ஏற்றுறதுக்கோ ரெண்டுக்கும் வசதியாக இருக்கிற மாதிரி அவங்க எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 8-9 வாசல்கள் எல்லாமே ரோலிங் ஷட்டர் போட்டு எந்த இடத்துல வேணாலும் லாரி நிறுத்தி ஏற்றி இறக்குற மாதிரி, எந்த சைடில் அந்த ஸ்டாக் இருக்கோ அது பக்கத்தில் ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி சுற்றி எல்லாமே போட்டு நல்லா நீட்டாக பேவர் பிளாக் எல்லாம் போட்டு வச்சு நல்லா இதாக வச்சிருக்காங்க. அந்த ஓனர் பில்டிங், அந்த பிஸ்னஸ் ஓனர் எங்ககிட்ட மெயினாக பார்க்க சொன்னது, இன்கேஸ் ஏதாவது இதில் எங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்குமா, அதாவது அவர் மென்ஷன் பண்ணுறது எனி பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அங்கே பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி நான் பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தார். ஆக்சுவலாக அவர் ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தனால அவரை நாங்கள் நேரில் அன்னைக்கு பார்க்கவே முடியல. ஏன்னா அவர் அன்னைக்கு நாங்கள் விசிட் பண்ண அன்னைக்கே அங்கே வரவே முடியல. வரலன்னு சரி ரைட்டு நாங்கள் அந்த பில்டிங்கை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அதில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் ஒரு சில ஃபைண்டிங்ஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு பிஸ்னஸ் பர்மிசஸ்க்கு கம்ப்ளீட்டாக, ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் படி அவங்களுக்கு லாரி எல்லாமே, அதாவது லாரி கிடையாது, அது புறமே கண்டெய்னர்ஸ் சுற்றி வர்ற மாதிரி அவங்களோட ஸ்பேஸ் வேணும். அந்த இடத்துல அவங்க நிப்பாட்டி ஓப்பன் பண்ணி, ஏன்னா ஒரு கண்டெய்னரில் எவ்வளோ லோடு இருக்குன்னு தெரியும், அவ்வளோ லோடையும் உள்ளே கொண்டு அவங்க ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் இடத்துல வச்சுக்கிறாங்க. திருப்பி அதை அடுத்த வேற எதுலையா சின்னதில் லோட் பண்ணும்போது அடுத்தடுத்த வண்டிகளும் அதே இடத்துல நிறுத்தி அவங்க ஏற்றுறதுக்கு தான் ஈஸியாக அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு ஷட்டர் போட்டு இப்படி வாசல் வச்சிருக்காங்க. இப்போ இதில் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கோட சவுத் வெஸ்ட்ன்ற சொல்லக்கூடிய இடம் அந்த பில்டிங்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாக டிரைவர்ஸ்க்கான ஒரு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ரூம்ஸ் கட்டியிருக்காங்க. அந்த ரூம் கட்டி அதில் டிவி, நியூஸ் பேப்பர்ஸ், அவங்களுக்கு தேவையான தண்ணி, குடிய நீர் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அதை லோடிங் அன்லோடிங் பண்ணுற வரைக்கும் அவங்க இந்த இடத்துல இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான தண்ணீர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சி குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த பில்டிங் இருந்து சவுத் வெஸ்ட்ல இந்த போர்ஷன் வளர்ந்துருக்கு. மீன்ஸ் அடிஷ்னலாக மிச்சது பூராமே கரெக்டாக ரெக்டாங்குலர் பண்ணிட்டாங்க. இந்த சவுத் வெஸ்ட் மட்டும் அடிஷ்னல் ஒரு பிளாக் மாதிரி அந்த பில்டிங்கை ஒட்டி, அதோட வாலும் இதோட வாலும் ஒன்று, ஒரு அடிஷ்னலாக ஒரு போர்ஷன் நியர்லி ஒரு 20/16
அந்த சைஸ்ல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த இடத்தோட கன்னி மூலை வந்து இழுத்துருக்கு. ஓகேங்களா. இவரோட கேபின், இவங்களோட ஆபீஸ் பெர்மிசஸ் இதெல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈசானியத்துல கொண்டு போய் ஈசானியத்தை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து இவங்க ஆபீஸ் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. போட்டு வச்சு இவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, இதை எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இதை எல்லாமே இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத எடுத்ததுக்கு அப்புறமா அவர் திருப்பி லைன்ல வரும்போது, சார் நம்ம இதை பத்தி நேர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நாள் உங்களோட டைம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எங்களோட ஆபீஸ்க்கு வந்தாலும் சரி, இல்ல நான் திருப்பி இந்த பெர்மிசஸ்க்கே வரணும்னாலும் சரி, நான் வந்துருவேன். எனக்கு ஃபீஸ் தான், ஒரு விசிட்டுக்கு இவ்வளோ ஃபீஸ், நீங்க எனக்கோட ஃபீஸை கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் இதே பெர்மிசஸே டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகும்போது அவருக்கு நான் சொன்னேன், இந்த டிரைவர்ஸோட ரெஸ்ட் ரூமை வேற எங்கேயாவது போட்டலன்னா, இவ்வளவோ நிறைய காலி இடம் கிடக்குது, வேற எங்கேயாவது மாத்திக்கலாம். இந்த அவங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ஏரியா இருக்கு பாருங்க, அந்த ரெஸ்ட் ஏரியாவில் தான் உங்களோட கேபின் வரணும். ப்ளஸ் உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இது இந்த இடத்துல இருந்து தான் அடுத்தடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட ஆஃபீஸஸ் ப்ளஸ் ஒரு ரிசப்ஷன் கவுண்டர் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸோட ரெஸ்ட் ஏரியா தவிர பேலன்ஸ் பூராமே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நியர் அபவுட் ஒரு 16 to மோர் தென் 100 சம்திங் வரும். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs அந்த கோ பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அதை முடிச்சுட்டு அவங்க திருப்பி அதுக்கெல்லாம் இன்டீரியர் பண்ணணும். ஏற்கனவே அது பக்கத்தில் இருக்க டாய்லெட்லாம் டெமாலிஷ் பண்ணி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஆனால் பட்ஜெட் வந்து அதிகமாக வருது. அதை வந்து அவர் வந்து செய்யறதுக்கு தயங்கினதோட ஏற்கனவே டிரைவர்ஸ் கொடுத்த ரெஸ்ட் ரூமில் போய் நம்ம, அதாவது அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரெஸ்ட் ஏரியாவில் போய் நம்மளோட கேபினை போடுறது நல்லா இருக்குமா அப்படின்றது வேற அவருக்கு ஒரு டவுட். அப்புறம் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. சரி, இந்த மாதிரி பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. இந்த மாதிரி பண்ணுங்க, இதுதான் ரூல்ஸ், பண்ணுனீங்கன்னா பாருங்க, அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் கம்ப்ளீட்டான அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க உடனே உங்களுக்கு பயங்கரமா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் எந்த விதமான அஷூரன்ஸ் என்னால கொடுக்க முடியாது. இது ரூல். இந்த இடத்துல வந்து ரூல் வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கு. அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லி உங்களுக்கு சஜஷன் கொடுத்து நீங்க அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த நார்த் ஈஸ்ட்ல உள்ள உங்களோட கேபினை பூராமே இந்த சவுத் வெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணால் கீழே வந்து ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இல்லையே அப்படின்னாரு. பரவாயில்ல, நீங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அங்கே ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை க்ளோஸ் பண்ண வேணாம், ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த சவுத் வெஸ்ட் உள்ள இடத்த வந்து உங்களோட பர்டிகுலராக உங்களோட கேபின் நீங்கள் அங்கே தான் இருக்கணும், ஈஸ்ட் சைட் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் என்னென்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தோமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒரு நியர் அபவுட் ஒரு 4 months கழிச்சு திருப்பி கால் பண்ணாங்க. சார், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம், நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, நீங்கள் அடுத்து நாங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் அதுக்கு ஒரு டிராயிங் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், என்ன மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, திருப்பி நாங்கள் போய் விசிட் பண்ணோம், அதுக்கு ஒரு டிராயிங்ஸ் எல்லாமே கொடுத்தோம். அதை திருப்பி அந்த டிராயிங்ஸ் படி ஃபாலோ பண்ணோம். அவங்க எல்லாமே அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகி அது எல்லாமே நடந்துட்டு இது நடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 years இருக்கு. 3 years இது எல்லாமே போயிட்டு இருந்தது. நடுவில் வந்து நாங்கள் பெருசாக எங்களுக்கு கான்டாக்ட் எதுவுமே இல்லை. அதை முடிஞ்ச உடனே இப்போ ரீசெண்டாக 6 months பிஃபோர் அவர் வந்து அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்த யூனிட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 160 சென்ட், 1 ஏக்கரு 60 சென்ட் இடத்த வாங்கி அந்த இடத்துல சேம் இது என்ன டைமென்ஷன்ல இருக்கோ அதே டைமென்ஷன்ல எனக்கு அப்படியே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு அலைன்மெண்ட் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. திருப்பி போய் அந்த இடத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் தான் கன்சல்டண்ட்டாக இருக்கோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பிஸ்னஸ் மேலேயே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ பிளாக் மேஜிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு பயந்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் இதுக்காக வந்து ஒரு கன்சல்டன்ட் இல்லை, எனக்கு முன்னாடி நிறைய கன்சல்டன்ட் அவர் பார்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கண்டிஷனில் இருந்த ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த சின்ன விஷயங்கள் செஞ்சதுனால அவர் வந்து அடுத்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இடமே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1.5 ஏக்கர் இடத்த ஒரு 4-way access இருக்கிற மாதிரியான இடம் வாங்கி அந்த இடத்துல சேம் இதே மாதிரி யூனிட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பெரிய விஷயம் இல்லையா பிஸ்னஸில்? அது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு 5 to 6 years ரொம்ப குரூஷியல் பீரியட். எல்லா பிஸ்னஸுமே டவுன்வர்ட் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துலேயே ரொம்ப புதுசாக ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு வந்து இந்த வாஸ்து ஒரு காரணமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.
ஏன்னா அவங்க இந்த விஷயங்களை இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கான டெவலப்மெண்ட், அவங்ககிட்ட உள்ள கான்ஃபிடென்ட் எல்லாமே மாறுது. கார்களும் மாறுது, காட்சிகளும் மாறுது, ஆளும் மாறுறாங்க. இது வந்து வாஸ்து ஒரு ரீசன் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஓகே, இது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாஸ்து சாஸ்திரத்து மேல உள்ள நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்துது. நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலா அதை பார்க்கும்போது ஓகே, இதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்க நிறைய சஃபர் ஆகுறாங்க போல இருக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை வைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து ரிலேட்டடாகவும் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக சேரும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.